அருக்குழந்து ஒரு அனாதை பெண், ரொம்ப ஏழை. அக்கம் பக்கத்தில் வேலை செஞ்சு தன் வயிற்றுப்பட்டை காய்ச்சிக்கிட்டு இருந்தா. கடவுள்கிட்ட தினம் கேட்பந்து நிலையை மாற்றுப்பா அப்படின்ட்டு. அக்கம் பக்கத்து பெண்களெல்லாம் பக்கத்து ஊரில் ஒரு பெரிய இந்திர விழா மாதிரி நடந்துச்சு. நிறைய ராஜா மக்கள்லாம் வந்து அதில் கலந்துக்குருவாங்க, டான்ஸ் ஆடுவாங்க. இவங்களும் தங்களோட ஆடுறதுக்கு போனாங்க அலங்கரிச்சுக்கிட்டு. இவ பார்த்துக்கிட்டே இருந்தா. இவ கவலையை பார்த்து ஒரு தேவதை மேலேருந்து வந்து இவளை ஆசீர்வாதம் பண்ணி இவன் நிலையவே மாற்றிருச்சு. அப்புறம் அவள் அப்படியே குனிஞ்சிட்டே உட்காந்து என்ன செய்யணும் தெரியாமல் இன்னொரு பெரிய தேவதை வந்து அவளை சொல்லிச்சு, நீ இப்படி போ, நீ டான்ஸ் ஆடு, ஆனால் எத்தனை நாள் போனாலும் ராத்திரி 12 மணிக்குள்ள வந்துடணும் அப்படின்னு சொல்லிச்சு. இல்லைன்னா அங்கேயே உன் பழைய நிலைமை திரும்பிடு அப்படின்னு. அவள் வண்ணமயமான ஒரு புடவையோடு போய் அங்கே டான்ஸ் ஆடினான். எல்லாரையும் அவளை சுற்றி ஒரு ஒளி இருந்தது, அந்த தேவதையோட அருள். அவள் டான்ஸ் ஆடும்போது எல்லோரும் பார்த்துட்டு இருந்தாங்க. அவள் 12 மணி அதுக்கு முன்னால் அந்த வண்டியில் ஏறி கிளம்பிடுவா. வீட்டுக்கு கிளம்புனோன்னா பழைய நிலைமை அடைஞ்சிருவாள். அதனால் 12 மணிக்கு போயிடுவா. அப்படி போயிட்டுருக்கும்போது மறுநாளும் அவள் அப்படி அழகான ட்ரெஸ்ஸோடு வந்து ஒய்யாரமாக நடந்தாள். எல்லோரும் இவளையே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இளவரசன்கள்லாம் இவன் மேலேயே கண்ணாக இருந்தாங்க, இவன் கூட எப்படியும் டான்ஸ் ஆடணும்னு. அப்போ ஒரு இளவரசன் அவள் கூட டான்ஸ் ஆடினான். அழகாக இவனும் அவனுக்கு ஈடு கொடுத்து ஸ்டெப்பு போட்டு நல்லா ஆடினான். அப்போது அப்படி ஆடும்போது நேராகிட்டதை அவள் உணர்ந்தோடனே படிக்கட்டில் வேகமாக இறங்கி வரும்போது ஒரு காலோட செருப்பு அது நழுவிருச்சு. நழுவின உடனே அவள் விட்டுட்டு அவசரத்தில் போயிட்டா. வீட்டுக்கு போன உடனே அந்த ராஜா மகன் அந்த செருப்பை எடுத்துகிட்டு அவளை தேடிக்கிட்டு அலைஞ்சான். அவள் அந்த வீட்டில் ஒரு செருப்பை வச்சுக்கிட்டு கவலையோடு இருந்தாள். அந்த ராஜா மகன் கடைசியில் இவள் காலை கண்டு அந்த செருப்பை பொருத்தும்போது அவளுக்கு அது சரியாக இருந்தது. அந்த உடனே அவளை கூட்டு போய் மனம் முடிச்சுட்டான். மனம் முடித்த உடனே மறுக்குழந்தை இப்போ பெரிய மகாராணி ஆயிட்டா. எல்லா மக்களும் அவளை ஒரு வாழ்த்துனாங்க, போட்டினாங்க. கடவுள் இருக்காருங்கிறது மறுக்குழந்தை உணர்ந்தா.